அப்படின்னா என்னங்க சிவம் இங்க இருக்குது எங்க இருக்குன்னு சொல்றீங்க, எப்படி எதுக்கு? எங்க இருக்குன்னு வச்சுட்டா பத்தாதா, இங்க இருக்குது அங்க இருக்குன்னு வைக்கணுமா அப்படிங்கிற கேள்விகளை எப்ப விட கிடைக்கும் கேட்டீங்கன்னா, இறைவன் இங்க இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருளை நான் உணர வேண்டும் அனுபவிக்க வேண்டும்னா அவர் என்னோட எப்படி இருக்கணும்? ஒன்றாக இருக்க வேண்டும். இங்க ஒன்னா இருந்தா தான் எனக்கு என்ன நிகழும்? அனுபவம். சரி, நான் எந்த பொருளை அனுபவிக்கணுமோ அந்த பொருளோட அவன் கலந்திருந்தால் தான் அந்த பொருள் நிலைத்திருக்க முடியும். அந்த பொருளோட நிலைத்திருந்தால் தான் நமக்கு அனுபவத்துக்கு வரும். எனவே வேற, சரி, அந்த பொருளையும் வேற இருக்கிறாரு, இந்த பொருளையும் கலந்து இருக்கிறாரு, ஒன்றா இருக்கிறாரு, இப்படி இருந்தா மட்டும் போதுங்களா? உடனே அப்படின்னா இங்கிருந்து அங்க அறிவு போகணும்னா என்ன பண்ணணும்? அவரை செலுத்தும். அதனால் கலப்பினால் ஒன்றாய், பொருள்தன்மையால் வேறாய், செலுத்தும் தன்மையால் உடனாய் இறைவன் இருக்கிறார்.